குஷ்பு பார்த்துட்டு இவர் ஆளுங்க அந்த அம்மா ஆளுங்க ரொம்ப ஆளு ஃபீல் பண்ணாங்க. சிவாஜி ஐயா படத்துக்கு ஒரு பாட்டு வரும்ல, பூங்காற்று திரும்புமா. இவர் சொல்றாரு ஊழலை பத்தி, ஊழல் பெரிய கதாநாயகன் இவர் தானே. ஏய் பேசிக்கிட்டு தொலைச்சு விடுவேன் அங்கே என்ன போயிடுச்சு. ஏய் கீழே இறக்கி வரவா, என்ன சிம்பிள் நினைக்கிட்டு குஷ்பு வந்துருச்சுல மறுபடியும் காங்கிரஸ்ல இருந்து. அதெல்லாம் தம்பா வந்துருச்சு. குஷ்பு ஒரு தடவை டிஎம்கேல இருந்ததுல, டிஎம்கேல இருந்துச்சு. அதுக்கு என்ன வேணும்னா, இந்த குழந்தைய குளிப்பாட்டுவாங்கல்ல, அதே மாதிரி கலைஞரை குளிப்பாட்டுறது, சாப்பிட வைக்கிறது, தூங்க வைக்கிறது. ஒரு ஆயா மாதிரி காஸ்ட்லி ஆயா, காஸ்ட்லி பெரிய காஸ்ட்லி ஆயா. இப்படி அந்த அம்மாவுக்கு ஒரு கூட்டம் நடந்துச்சு. குஷ்புவுக்கு இங்கிட்டு ஸ்டாலினுக்கு நடந்துச்சு. வட சென்னையில் 10 பேர் தான் உட்காந்துருக்காங்க. ஸ்டாலினுக்கு மாவட்ட செயலர் கூப்பிட்டாரு. என்னையா 10 பேர் உட்காந்துருக்காங்க, பிரியாணிலாம் வாங்கி கொடுத்தியா? வாங்கி கொடுத்தாங்க, தின்னு விட்டு அங்கே ஓடி போயிட்டாங்க. பார்த்தாரு, ஆகா குஷ்புக்கு மாசு மேலே ஏறுது, நம்ம பீஸை பிடிக்கிறவாங்கன்னு கட்சியில் குழப்பம் பண்ணி தூக்கியாச்சு. 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்துக்கு அப்புறம் காங்கிரஸ் சேர்ந்த பொண்ணு சேர்ந்துருச்சுல, குஷ்பு ஆச்சு பொண்ணு அம்மா சேர்ந்துருச்சுல. அன்னைக்கு கலைஞரை பார்த்துருக்காங்க பாருங்க, பேப்பர்ல கண்ணீர் விடுறாங்க. குஷ்பு பார்த்துட்டு இவர் ஆளுங்க அந்த அம்மா ஆளுங்க ரொம்ப ஆளு ஃபீல் பண்ணாங்க. சிவாஜி ஐயா படத்துக்கு ஒரு பாட்டு வரும்ல, பூங்காற்று திரும்புமா ஏன் பாட்ட விரும்புமா ஆத்தாடி மனசுக்குள்ள அந்த மாதிரி பிரிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கு. பாவங்க ரொம்ப பாவம். யார் பேசக்கூடாது, அவர் பேசும்போது. ஏய் பேசிக்கிட்டு தொலைச்சு விடுவேன் அங்கே என்ன போயிடுச்சு. ஏய் கீழே இறக்கி வரவா, என்ன சிம்பிள் நினைக்கிட்டு அவரு பாவம். இந்த பிரேமலதா இருக்க ஆசனா அதான் இந்த அம்மாவுக்கு பிரதமர் ஆகணும், புருஷ முதல் மந்திரி ஆகணும். இன்னைக்கு பாருங்க டிவில அண்ட புழு வண்டி ஒருத்த வச்சிருக்கான், ஆகாச புழு வண்டி ஒருத்த வச்சிருக்கான். அண்ட புழு தான் கருணாநிதி டிவி, ஆகாச புழு டிவி தான் நான் பேர டிவி, சன் டிவி. முடியட்டும் விடியட்டும், இன்னுமே முடிஞ்சதானே, போன வாட்டியே பிடிச்சிட்டாங்க ஜனங்க. இன்னுமே எங்க விடியட்டும், விடியாத உங்களுக்கு. நம்மளத்தான் இந்தி படிக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. அவரு பேர பேத்தி எல்லாம் பத்தி இந்தியா படிச்சிருக்காங்க. நம்ம அந்த இது நம்ம ஊருக்குள்ளே கிடக்கணும், அவங்க மட்டும் டெல்லிக்கு போகணும், இந்தி பேசணும். ஆனா 2 திட்டம் நல்ல திட்டம். உங்க திட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்ச திட்டம், உங்களுக்கும் பிடிச்ச திட்டம். 3C 4C என்ன சி? ஆமா 2Cயே நாரி போய் கிடக்கு. 1,76,000 கோடி நாரி போய் கிடக்கு. இவர் சொல்றாரு ஊழலை பத்தி, ஊழல் பெரிய கதாநாயகன் இவர் தானே. அம்மா சொன்னாங்க லாட்டரி சீட்டு ஒழிப்பாங்க, ஒழிச்சாங்களா இல்லையா? சொரட்டு லாட்டில போல குடும்பங்கள் தூக்கு மாட்டி இருக்கு. பெரியவர்களுடைய தாய்மார்களே நல்லா சிந்திச்சு பாருங்க. அம்மா என்னைக்குமே நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க சொல்லிட்டு போட்டோம், அதெல்லாம் காதுல வாங்காதீங்க. அதை தரேன் இதை தரேன், அந்த மலையை பார்த்து தரேன். நான் ஒரு படத்துல சொல்லுவேன்ல, காசு வசூலிப்பேன், வசூலிச்சுட்டு மலையை தூக்க போறேன் அப்படிம்பேன். தூக்குயா அப்படிம்பாங்க. நான் தூக்குறேன், நீங்க எல்லாரும் தூக்கி வைங்க, நான் தூக்குறேன். அந்த மாதிரி காசு வசூலிச்சு பண்ணி விடுவாங்க. இவர் செஞ்சாருங்கல்ல, இவருக்கு 25,000 ரூபாயா வேப்ப அங்க நிக்கிறாரு. 25,000 ரூபாய், ஸ்டாலினுக்கு மொத்தம் 75,000 ரூபாய் க்ளோஸ். அம்பா பல திட்டங்கள் நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கலைஞர் அவங்க வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸ்டாலின் சொல்றாரு, எங்க அப்பா சொன்னதையும் செஞ்சிருக்காரு, சொல்லாதையும் செஞ்சிருக்காரு. அவர் போனாச்சு என்ன சொன்னாரு, 2 ஏக்கர் நிலந்தாரு அப்படின்னாரு. நிலந்தாருன்னு சொன்னாரா இல்லையா? கொடுத்தாரா? கொடுக்கலையா? அல்வா கொடுப்பாரு, அதான ஸ்வீட் கடை, அங்க வாங்கி கொடுத்துருப்பாரு.
அம்மா சின்ன எப்படி சரி நீ ஒரு காலேஜ் வச்சுட்டா உனக்கு இப்படி ஊழல் பண்ணிட்டு மற்றவங்களை ஊழல் பண்ண பெரியவர்களே தாய்மார்கள்